குடி டிவி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு இன்று ஸ்ரீ ராமாயணம் சப்தர்ஷி ராமாயணம் என்று சப்த ரிஷிகளாலே ஒவ்வொரு காண்டத்திற்கு ஒரு ரிஷியாக ஒரே ஒரு ஸ்லோகத்தை கொடுக்கிறார்கள். 7 காண்டங்கள், 7 ஸ்லோகங்கள், சப்த ரிஷிகள். இந்த ராமாயணத்தை நம்ம பாராயணம் பண்ணால் நமக்கு அதிகபட்ச நேரம் 7 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதிகபட்சம் 7. தடுமாறி படிப்பேன் சுவாமின்னா 10 நிமிஷம், அவ்வளோதான். இதை நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் மகர்ஷிகளுடைய அருளும் ஒரு பக்கம் ஸ்ரீ சீதாராமர்களுடைய அருளும் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை கிடைக்கும், நினைச்ச காரியம் சித்திக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையால் இந்த சப்தரிஷி ராமாயணம்னா என்ன, அதை எப்படி படிப்பதுன்னு பார்த்துக்கலாம். லிரிக்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எப்படி படிக்கணும் மட்டும் நான் இதில் சொல்கிறேன். கஷ்யபஹ பாலகாண்டம் ஜாதஹ ஸ்ரீ ரகுநாயகோ தசரதான் முன்யாஸ்ரயாத் தாட்டகாம் ஹத்வா ரக்ஷித கௌசிக க்ரதுவரஹ கிருத்வாப்யஹல்யாம் சுபாம் பந்த்வா ருத்ரசராசனம் ஜனகஜாம் பாணௌ குருஹீத்வா ததோ ஜித்வார்த்தாத்வனி பார்கவம் புனரகாத் சீதா சமேதः புரீம். அடுத்து வருவது அயோத்தியா காண்டம். இதை அத்ரி மகர்ஷி பாடுகிறார். தாஸ்யா மந்தரயா தயாரஹிதயா துர்வேதிதா கைகயி ஸ்ரீராம பிரதமாபிஷேக சமயே மாதாப்யயா சத்வரௌ பர்த்தாரம் பரதः பிரசாஸ்து தரணீம் ராமோ வனம் கச்சதா தித்யா கன்ய ச சோத்தரம் நஹி ததௌ துக்கேன மூர்ச்சாம் கதஹ. அடுத்து அரண்ய காண்டம். இதை பரத்வாஜ மகர்ஷி பாடுகிறார். ஸ்ரீராம பித்ருசாசனாத் வனமகாத் சௌமித்ரி சீதான்விதோ கங்காம் பிராப்ய ஜட்டாம் நிபத்ய சகுஹ சச்சித்ரகூட்டே வசன் கிருத்வா தத்ர பித்ருக்ரியாம் ச பரதோ தத்வா பயம் தண்டகே பிராப்ய கஸ்திய முனீஸ்வரம் ததுதிதம் திருத்வா தனுச்சாக்ஷயம். அடுத்து கிஷ்கிந்தா காண்டம். இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை விஸ்வாமித்ர மகர்ஷி வழங்குகிறார். கத்வா பஞ்சவட்டீம் அகஸ்திய வசனதத்வா பயம் மௌனினாம் சித்வா சூர்பணகாஸ்ய கர்ணயுகலம் த்ராதும் சமஸ்தான் முனீன் ஹத்வா தம் ச கரம் சுவர்ண ஹரிணம் பித்வா ததா வாலினம் தாராரத்னம வைரி ராஜ்யமகரோத் சர்வம் ச சுக்ரீவசாத். அடுத்து சுந்தர காண்டம். கௌதம ரிஷி தூதோ தாசரதே சலீல முததிம் தீர்த்வா ஹனுமான் மகான் துஷ்ட்வா சோகவனே ஸ்திதாம் ஜனகஜாம் தத்வாங்குலேர் முத்ரிகாம் அக்ஷாதீன சுரான் நிஹத்ய மஹதீம் லங்காம் ச தக்த்வா புனः ஸ்ரீராஜம் ச சமேத்ய தேவ ஜனனி துஷ்டா மயத்யப்ரவீத். அடுத்து யுத்த காண்டம். ஜமதக்னி முனி ராமோ பத்தபயோநிதிஹி கபிவரைர்வீரைர்நலாத்யைர்வృతో லங்காம் பிராப்ய சகும்பகர்ணதனுஜம் ஹத்வா ரணே ராவணம் தஸ்யாம் யஸ்ய விபீஷணம் புனரசௌ சீதாபதி புஷ்பகாரூடசன் புரமாகதः சபரதः சிம்ஹாசனஸ்தோ பபௌ. அடுத்து வசிஷ்ட மகர்ஷி உத்தரகாண்டத்தை வழங்குகிறார். ஸ்ரீராமோ ஹயமேத முக்கியம் அகக்ருத் சம்யக் பிரஜா பாலயன் கிருத்வா ராஜமதானுஜைச்ச சுச்சிரம் பூரி ஸ்வதர்மான்விதௌ புத்ரௌ பிராத்ருசமன்விதௌ குசலவௌ சம்ஸ்தாப்ய பூமண்டலே சோ யோத்யாபுரவாசிபிச்ச சரயூ ஸ்நாத பிரபேதே திவம். சர்வே ருஷய அல்ல 7 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. ஸ்ரீராமஸ்ய கதா சுதா அதிமதுரான் ஸ்லோகான் இமான் உத்தமான் ஏ ஸ்ருண்வந்தி படந்தி ச பிரதிதினம் தே கௌக வித்வம்சினः ஸ்ரீமந்தோ பகுபுத்திர பௌத்திர சகித புக்த்வேஹ போகாம்ஸ்சிரம் போகாந்தே து சதார்ச்சிதம் சுரகணைர் விஷ்ணோர் லபந்தே பதம். இது சப்தரிஷிகளும் சேர்ந்து இந்த ஸ்லோகங்களை, இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை படித்தா என்ன பலன்ன்றது சொல்கிறாங்க. ஸ்ரீராமஸ்ய கதா சுதா, சுதான்னா அமிர்தம். ஸ்ரீராமருடைய கதை என்றது அமிர்தத்தை போன்றது. மதுரான் எந்தோ மதுரமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸ்லோகான் இமான் உத்தமா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும்
மிக உத்தமமான ஸ்லோகங்கள். ஸ்ரீராமனுடைய அந்த பரபிரம்மனுடைய உன்னதமான குணங்களை உரைக்கக்கூடியவை. ஏ ஸ்ருண்வந்தி, யார் கேட்கிறார்களோ, ஸ்ருண்வந்தி கேட்பாங்களோ, பட்டந்தி யார் படிக்கிறாங்களோ, ச பிரதிதினம் ஒவ்வொரு நாளும், தே கௌக வித்வம்சினக, அகௌன பாவங்கள், அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாயிடும். துவம்சனம்னா நாசனமாக போகிறது, வித்வம்சினம் கம்ப்ளீட்டாக அப்படியே ஆஷஸ் கூட இருக்காது, மொத்தம் மறைஞ்சிடும். ஸ்ரீமந்தோ மிகச் செல்வ செழிப்புடன் வாழ்வான். ஸ்ரீமந்தோன்னா அஷ்டலட்சுமி கட்டாட்சம் ஏற்படும். பகு புத்திரக நிறைய பிள்ளைகள், பௌத்திரக பேரன் பேத்திகள், சகிதா குடும்பம், புத்திர பௌத்திரர்களோடு, புங்த்வேஹ போகாம் ஸ்திரம் போகங்களை இந்த மண்ணுலகிலே இருக்கும்போது அனைத்து விதமான போகங்களையும் ஆனந்தங்களையும் அனுபவிப்பார்கள். போகாந்தே இறந்த பிறகு அனைத்தையும் முடிச்சுட்டு நம்ம பரலோக யாத்திரை ஆரம்பிப்போம் இல்லையா. போகாந்தே து சதார்ச்சிதம் சுரகணை. இந்த ராமாயணத்தை டெய்லி படிக்கிறவங்க இறந்த பிறகு விண்ணுலகம் செல்லும்போது தேவர்களால் பூஜிக்கப்படுவார்கள். நாம தேவர்களை பூஜை பண்ணுறதில்லை, தேவர்களால் நாம பூஜிக்கப்பட்டு விஷ்ணோர் லபந்தே பதம், அந்த விஷ்ணுவனுடைய பதத்தை வைகுண்டத்தை சென்று விஷ்ணுவிடம் சகமாக அந்த சபையிலே அமரக்கூடிய யோக்கியதை அல்லது பகவானுடைய கிருபைக்கு கட்டாட்சமாக அவரிடம் கலக்கும் தன்மையோ அவரால் எது வழங்கப்படுகிறதோ அந்த வைகுண்ட தாமத்தை செல்வார்கள் என்று சப்த ரிஷிகள் இந்த ராமாயணத்தினுடைய பலனை கூறுகிறார்கள். இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க ராமாயணம் எவ்வளோ பவர்ஃபுல்னு. நம்ம சினிமாவில் பார்த்து ராமரை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ராவணனை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, எதேதோ நம்ம பேசுவோம், அதெல்லாம் உண்மை இல்லை. ஒரிஜினல் ராமாயணம் எடுத்து படிங்க, அப்போ தான் உண்மையான கதை நமக்கு தெரியும். நம்ம இந்த சீரியல் பார்த்து சினிமாவை பார்த்து என்டிஆர் கதைகளை பார்த்து ராமாயணத்தை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படி கிடையாதுங்க. ஒரிஜினல் ராமாயணமே வேறு. வால்மீகி ராமாயணம் கண்டிப்பாக அனைத்து வரும் படிங்க. நான் சொன்னேன், வால்மீகி ராமாயணம் கீதா பிரஸ் கோரக்பூர் அவங்க பன்மொழிகளில் வெளியிட்டிருக்காங்க. உண்மையான அந்த வால்மீகி இயற்றிய ஸ்லோகங்கள், அதுக்குண்டான பொருள் நிறைய பேருக்கு வடமொழி சான்ஸ்கிரிட்டுக்கு டைரெக்டாக புரியாது, எனக்கு கூட தாங்க புரியாது. அப்போது என்ன பண்ணலாம், கூடவே நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தமிழோ தெலுங்கோ இங்கிலீஷோ வாட் எவர் இட் இஸ், ஹிந்தியோ உங்களுடைய லாங்குவேஜில் மொழிபெயர்ப்பும் கிடைக்கும். அதை கண்டிப்பாக வாங்கி ஒரு ஸ்லோகமாக அனுபவித்து படிங்க. சப்தரிஷிகள் சொன்ன வாக்கு எப்பவுமே பொய்க்காதுங்க. சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள் நம்மளது ரிஷிகள். அந்த 7 ரிஷிகளும் சேர்ந்து சொன்ன பலனை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆகையால் இப்போது உங்களுக்கு நம்மளுடைய இதில் ஏகஸ்லோகி ராமாயணம் சொல்லியிருக்கோம், காயத்ரி ராமாயணம் 24 ஸ்லோகங்களை கூட சொல்லியிருக்கோம். இந்த பதிவிலே சப்தர்ஷி ராமாயணம் சொல்லியிருக்கேன். 7 ஸ்லோகங்கள் 7 சப்தரிஷிகளால் வழங்கப்பட்டது. இதை அனைத்தும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட வாழுங்கள். இந்த பூலோகத்திலே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அனைத்தையும் பெற்று சுகபோகமாக வாழ்ந்து விண்ணுலகம் வைகுண்டம் நாம் இறந்த பிறகு அடைய வேண்டும். அந்த பகவான கிருபைக்கு கட்டாட்சமாக வேண்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத். ஸ்ரீ ராமச்சந்திர சீதாராம கிருபா கட்டாட்ச சித்திரஸ்து.